ஃப்ரெண்ட் இது வந்து 5th சம் ஓகேங்களா. क्वेश्चन नंबर 5 ஓகே. இது எப்படி சால்வ் பண்றது? பாருங்க y = ஒரு 2x² மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம டேப்லெட் காலம் வரையறது? ரொம்ப ஈஸி தான். இதுவும் நம்ம ஏற்கனவே பண்ற மாதிரி தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இங்க முன்னாடி 2 வந்திருக்கு. அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா வந்து x² நம்ம ஆட் பண்ணனும் டேப்லெட் காலம் ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்றோம் அதே போல தான். ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ. அப்போ x ஓட வேல்யூ -3 -2 -1 0 1 2 3 இது x ஓட வேல்யூ இதாச்சு. இப்போ நம்ம இங்க 2x² வந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு x² னு ஒன்னு ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ x² நம்ம பண்ணோம்னா இது x² பண்ணோம் 9 4 1 0 1 4 9 ஓகேங்களா. இப்போ கொடுத்திருக்கிற சமயத்தை எழுதிக்கணும் 2x². 2 கூட x² நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 2 9 18 2 4 8 2 1 2 2 0 0 2 1 2 2 4 8 2 9 18 ஓகேங்களா. இதுதான் வந்து இப்போ இது கொடுத்துட்டாங்க பத்தியா. இதுதான் நமக்கு வந்து y ஓட வேல்யூ ஓகேங்களா. ஏன்னா இங்க y = 2x² கொடுத்துருக்காங்க. அப்போ y ஓட வேல்யூ இதுதான். இப்போ பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுதுன்னா x = -3 -2 -1 0 1 2 3. இப்போ y = 18 8 2 0 2 8 18 ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. இதுதான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. இப்போ y = வெறும் 2x² மட்டும் தான். இப்போ 0 = 2x² -x -r 6 ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் ஓகேங்களா. இப்போ y = இது பிளஸ் மைனஸ் கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது என்னது +x +6 ஓகேங்களா. இப்போ இதுக்கு நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அவங்க ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்காங்க. இப்போ x ஓட வேல்யூ நமக்கு -3 -2 -1 0 1 2 3 ஓகேங்களா. இப்போ x + 6 x கூட +6 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ x + 6 கூட 6 எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6 ஆட் பண்ணிக்கோ. இப்போ இங்க வந்து y இப்போ 3 4 5 6 இது வந்து 7 இது வந்து 8 இது வந்து 9 ஓகேங்களா. இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -3 -2 -1 0 1 2 3 4 y வந்து 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. இதுதான் வந்து நமக்கு இப்போ செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து -3 18 x ஓட வேல்யூ வந்து -3 y ஓட வேல்யூ வந்து 18. அப்போ இங்க வரும் -3 18. அது வந்து -2 8 இங்க -2 இங்க வந்து 8 -2, 8 ஓகேங்களா. அது -1, 5 -1 6 இங்க வரும் 5 -1, 5 அதுக்கு பாத்தீங்கன்னா 0, 6 sorry -1 sorry -1, 2 -1 இங்க வந்து 2 இது இங்க வரும் -1, 2 ஓகேங்களா. அடுத்து அடுத்தது 0, 0 இங்க 0, 0 அதுக்கப்புறம் 1, 2 இது 1 இங்க வந்து 2 1, 2 அதுக்கப்புறம் 1, 8 இது 1 நேரா இங்க வந்து 8 1, சாரி 2 8 ஓகேங்களா. அப்புறம் 3, 18 இங்க 3 இது வந்து 18 3, 18 ஓகேங்களா. இப்போ இந்த டயக்ராமை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணணும். இந்த புள்ளி முதல் பாத்தீங்கன்னா ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டோட. இப்போ செகண்ட் பாயிண்ட் எப்படி காரணம்னா நம்ம இப்போ -3, 3 x வந்து -3 y வந்து +3. அப்போ இது வந்து -3 இப்போ இங்க வருமா -3, +3 ஓகேங்களா. அடுத்து வந்து -2, 4 -2 இது வந்து 4 -2, 4
ஓகேங்களா. அதுக்கப்புறம் -1, 5 -1 5 வந்து இங்கே வரும் -1, 5 ஓகேங்களா. அப்புறம் வந்து 0, 6 0 இங்கே வந்து 6 0, 6 அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 7 இது 1 இங்கே வந்து 7 1, 7 அதுக்கடுத்தது 2, 8 இது 2 இங்கே வந்து 8 அதுக்கப்புறம் 3, 9 இது வந்து 3 9 வந்து இங்கே வரும். அப்போ பாருங்க இந்த டயக்ராம் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்ல இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து கிராஃப் டயக்ராம். இப்படிதான் நீங்கள் கிராஃப் வந்து வரையணும். ஓகேங்களா. இதோட இந்த 5 கிராஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.